சரி, ஓகே, நம்ம கேம் ரூல்ஸ்குள்ளே போகலாம். பாய்ஸ் டீம் ஒருத்தர், கேர்ள்ஸ் டீம் ஒருத்தர், ஓகேவா? ஒரு டீமில் 5 பேர், ஓகேவா? கேமோட ரூல்ஸ் வந்து 1 கப் 1 பேப்பர் பிளேட் 1 பர்சன். அகைன் அந்த 1 பர்சன் வச்சவங்க வந்து பின்னாடி போயிடணும். அடுத்த பர்சன் வந்துட்டு மறுபடியும் 1 கப் 1 பேப்பர் பிளேட். அப்படி 5 பேரும் வந்து என்ன பண்ணணும்னா வரிசையாக வந்து ஒரு கப்பு ஒரு பேப்பர் பிளேட்டுன்னு சொல்லிட்டு அடுக்கிட்டே வரணும். யார் இது வந்து கரெக்டாக அடுக்கி இது ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னு. இது வந்து அடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த பர்சன் வந்து அடுக்கும் போது கீழே விழுந்துடுச்சுன்னா அந்த பர்சன் வந்து அவுட்டு, ஓகேவா? அதனால பார்ப்போம் யார் வந்து கேர்ள்ஸ் டீம் ஜெயிக்குதா இல்லை பாய்ஸ் டீம் ஜெயிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே சில்ட்ரன்ஸ், எல்லாரும் வந்து ரொம்ப அழகா கேம்ஸ் விளையாண்டீங்க. நம்ம இந்த கேம்ஸுக்கு வந்து காஸ்பல் பார்க்கலாமா? சரி, இப்போ நீங்க கேம் வந்து சூப்பரா விளையாடி முடிச்சீங்க. இப்போ இந்த கேமுக்கும் நம்ம ஒரு குட்டி வசனத்தை வச்சு ஒரு காஸ்பல் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், இந்த செக்ஷனை எண்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா அது என்ன வசனம்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 22:14. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஓகேங்களா? இந்த வசனத்துக்கும் இந்த கேமுக்கும் என்னக்கா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நீங்க கேட்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அண்ணன் வந்து என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஒரு இந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கேமை பத்தி என்ன பண்ணாங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல இருந்து என்ன பண்ணீங்க, ஒரு சிலர் என்ன பண்ணீங்க, அந்த கேமோட கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணல, கவனிக்கல. புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணீங்க, விளையாடி வின் பண்ணீங்க. ஆனா அதை ஏத்துக்காதவங்க என்ன பண்ணீங்க, அவுட் ஆகி டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியே போனீங்க. அதே மாதிரி தான் இந்த வசனத்திலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவான சுவிசேஷம் வந்து என்ன பண்ணுது, எல்லாருக்கும் வந்து பொதுவான சுவிசேஷம் போகுது. ஆனா அதுல இருந்து அதை ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு அதன்படி நடக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வாழ்க்கையில வெற்றி சிறக்கிறாங்க. அதுதான் இந்த வசனத்திற்கான ஒரு
அர்த்தமும் கூட. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ எப்படி இந்த ரூல்ஸை கேட்டு நீங்கள் வின் பண்ணீங்களோ அதே மாதிரி இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு யார் ஒருத்தர் அதன் வழிபடி நடக்கிறாங்களோ அவர்களே வாழ்க்கையில வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. இவ்வளோதான் இன்னைக்கான காஸ்பல்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.